கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை தமக்கென்று மீட்டெடுத்தார். அதாவது தேவன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த பொழுது பரிசுத்தமானவர்களாக படைத்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது தேவனுடைய மகிமை இழந்தார்கள். அப்பொழுது இந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்றார். பாவம் செய்த மனிதன் அவன்தான் இரத்தம் சிந்த வேண்டும். ஆனால் தேவன் பழைய பாட்டின் காலத்திலே காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம், பறவைகள் இப்படியாக பறவைகளின் இரத்தம் இப்படியாக பலிபீடத்திலே பூசப்பட்டு ஜனங்கள் பாவங்களின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். அப்படியாக இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்து, நாம் வாசித்த இந்த வசனத்தின்படி நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். காளை, வெள்ளாட்டுக்கடா அவைகளின் இரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்குமானால் தம்மை தாமே பழுதற்ற பலியாக இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் அறியாத ஒரு தெய்வம். அவருடைய இரத்தம் பாவம் செய்த மனிதர்களாகிய நமக்கு சிந்தப்பட்டதுனாலே நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களாகிய நாம் ஜென்ம பாவம், கர்ம பாவம் என்று இரண்டு பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கிறோம். ஜென்ம பாவம் என்றால் நாம் பாவத்திலே பிறந்தோம். இன்னொன்று நாம் கர்ம பாவம் என்றால் நம்முடைய செய்கைகளினாலே வருகிற பாவங்கள். எல்லா பாவங்களையும் தேவன் நமக்கு மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து நாம் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாமும் சுத்திகரிக்கப்படுவோம். இதை நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு நாம் கங்கை நதியிலே போய் மூழ்க வேண்டிய தேவையில்லை. நாம் விரதங்கள் இருந்து காடும் மேடும் நடந்து, செருப்பில்லாமல் நடந்து தெய்வத்தை பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வீட்டுக்குள்ளேயே அறையை மூடி இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுவார். நாம் அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை சொல்லி அறிக்கையிட்டு, இன்ன பாவங்களை நான் செய்தேன், என்னை மன்னிங்க அப்படி என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவமானாலும் அவைகளை நமக்கு மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுவார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த நாம் பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்கிறது, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. மனிதனுக்கு இந்த ஒரே ஒரு வழிதான் தேவன் நியமித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அல்லாமல் வேறே எங்கும் பாவ நிவர்த்தி செய்கிறதற்கு தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. நாம் இப்படியாக அறிக்கையிட்டு, பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் நம்மோடு வந்து வாசம் பண்ணுவார். இதுதான் அப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். இதுதான் இரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்போம். இவ்விதமான அனுபவம் அனுதின வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு தடவை அல்ல, அனுதினமும் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி.
இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகி சுத்திகரிக்கப்பட வேண்டுமென்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாம் பேசியிருக்கீங்கப்பா. இவ்விதமான சுத்திகரிப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.